அன்புக்குரிய சகோதரர்களே, இது 2024 உண்டான நம்மளுடைய வாக்கு யாருக்கு, இந்த பொன்னான வாக்கு யாருக்கு அப்படின்னு சிந்திக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த திராவிட இயக்கங்கள், இந்த திராவிட இயக்கங்களுடைய இந்த பொய் பிரச்சாரம், இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். இந்த 2024 இந்த தேர்தல் எதுக்கு நடக்குது? இந்த எம்பி எலெக்ஷன் எதுக்கு, எம்எல்ஏ எலெக்ஷன் எதுக்கு, கவுன்சிலர் எலெக்ஷன் எதுக்கு, நம்மளுடைய வாக்கு எதுக்காக போடுறோம், இந்த வாக்கினுடைய அந்த பலன் என்ன, நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள், நம்மளை ஆளக்கூடிய ஆள் யாரு, அதனால நமக்கு என்ன பயன் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த திராவிட இயக்கங்களை நாங்கள் முறியடிக்க முடியும். போன வாட்டி எலெக்ஷன்ல 39 சீட்டும் எம்பி எலெக்ஷன்ல திமுக காரங்க ஜெயிச்சாங்க. 38 ஒன்னு ரவீந்திரநாத் தவிர, அவரை தவிர பாக்கி 38 திமுக காரன் ஜெயிச்சதுதான். அவனால ஒரு நயா பைசா நன்மை தமிழ்நாட்டுக்கு கிடையாது. இந்த 38 பேர் எம்பினால. நீங்க ஐயா ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தாரு, காலையில டிஃபன் குழந்தைங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது இதெல்லாம் விட்டுருங்க. இந்த 38 எம்பினால நமக்கு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் ஏதாச்சும் இருக்குதுன்னா நயா பைசா கிடையாது. நல்லா சிந்திக்கணும் மக்களை, நல்லா சிந்திக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இதே தேச திருப்பி இருக்கிறதா ஆராசா. இந்த நாடு நாடல்ல. பாரத மாதாவை திட்டுவது, ராமரை திட்டுவது, திசை திருப்பி இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக பண்றான். வேற ஒண்ணு அவனுக்கு அறிவில்லாமல கிடையாது, அறிவு இருக்குது. ஆனா இந்த திமுக காரன் என்ன நினைக்கிறான், நம்ம முட்டாள்னு நினைக்கிறான். மீண்டும் நம்மளை முட்டாளாக்கி இவனுடைய வாக்குகளை வாங்கிடலாம் நினைக்கிறான். இவன் என்ன சொல்றான், பொன்முடிதான் சொன்னார் நினைக்கிற, எங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல தெரியும் எப்படி உங்ககிட்ட வாங்குறது, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். டிஆர் பாலு சொன்னது, காசு கொடுத்து எப்படி ஓட்டு வாங்குறது எங்களுக்கு தெரியும். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது தெரியும் திமுக காரனுக்கு ஃபார்முலான்னு சொல்றான். நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த மண் என்ன மண் தெரியுமா? தீரன் சின்னமலை வாழ்ந்த மண். இந்த மண் தீரன் சின்னமலை வாழ்ந்த மண். இந்த நாட்டுக்காக, தேசப்பற்றுக்காக, இந்த பாரத தாயினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த தீரன் சின்னமலை வாழ்ந்த மண். ஆனா ராஜா என்னங்கிறாரு, இந்த நாடு நாடல்ல, பாரத மாதா அல்ல, நாங்கள் தமிழர்களை ஒத்துக்க மாட்டோங்கிறா. நீ தமிழரா? ராமரை ஏத்துக்க மாட்டேங்கிற, நீ தமிழரா? நல்லா சிந்திக்க வேண்டும். இந்த மண் தீரன் சின்னமலை வாழ்ந்த மண். இந்த மண், இந்த எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை என்ன தெரியுமா? தீரன் சின்னமலை தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணி இந்த ஓட்டுங்கிற உரிமை மட்டும்தான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்மளை யார் ஆள வேண்டும், நம்மளை யார் ஆள வேண்டும் நிர்ணயிக்கிற நாள் இந்த நாள், இந்த தருணம். 1000 ரூபாய்க்கு அல்ல. வாவு சிதம்பரனார் செக்கெடுத்தார். அவர் செக்கெடுத்தும் போது சொன்னார், நான் இந்த சக்கை இப்படி சுத்தி வரும்போது பாரத தாயை வளவரம் மாதிரி எனக்கு ஒரு அந்த அனுபவம்ங்கிறார். இந்த செக்கு எனக்கு பாரத தாய் மாதிரிங்கிறார். ராஜா என்ன சொல்றாரு, எம்பி நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற எம்பி என்ன சொல்றாரு, பாரதம் அல்ல, பாரத தாய் அல்ல, தமிழர்கள் நாங்க ஒத்துக்க மாட்டோங்கிற. நீ தமிழரா? வாவு சிதம்பரனார் தமிழரா? இல்ல தீரன் சின்னமலை தமிழரா? நாங்க யாரை தமிழராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சிந்திக்க வேண்டிய தருணம். சாராய கடை புரண்டு ஓடுது தமிழ்நாட்டுல. 50,000 கோடி ப்ராஃபிட் சாராயத்துல. ஐயா முதலமைச்சர் போன் பண்ணி கேட்கிறார், நலமா அப்படின்னு. சாராயம் விற்கிற ஊர்ல எவராச்சும் நலமா இருக்க முடியுமா? நலமா இருக்கிறான். கனிமொழி பேசுற கூட்டத்துல மேலே ஒரே சொல்ற, சாராயம் கேட்கிறார் நலமா? பெண்கள் வீட்டுல நலமா? குடிகாரர் வீட்டுக்கு வர்றாங்க, பெண்கள் நலமா? 50,000 கோடி உங்களுக்கு வருமானம். இந்த சாராய டாஸ்மார்க்னால எத்தனை குடும்ப சீரழியுது? முதலமைச்சர் நலமான போன்ல கேட்கிறாரு. எப்படி நாங்க நலம்னு சொல்ல முடியும்? ஐயா முதலமைச்சர் ஐயா,
நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் கொடுத்து இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அவன் தாலி எடுத்துட்டு போய் கொண்டு போய் அடமானம் வச்சு சாராயம் அடிக்கிறான். நலமான்னு கேட்கறீங்களா ஐயா முதலமைச்சர் ஐயா? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? அக்கா கனிமொழி அக்கா கிட்ட கேளுங்க. அக்கா பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தர் டவர் ஏறிட்டான். அக்கா அழகா பண்பா இறங்குங்க, வேண்டாங்க இறங்குங்க அந்த அக்கா மயிலே மயிலே இறங்குனா இறங்கு போடுமா? போலீஸ்கார் ஏறி ரட்டில 2 விட்டாதான் அவன் இறங்குவான். நீங்க கொடுத்து நீங்க விக்கிற சரக்கு அப்படி அவன் தரையில் இருக்க மாட்டான், ஆகாயத்திலே பறப்பான். நலமான்னு கேட்கிறாரு முதலமைச்சர். தலைவர் எப்படி தலைவர் நலமா இருக்க முடியும் தமிழ்நாட்டுல? திரிசூலத்துல சிவாஜி கணேசன் போன்ல கேட்பாரு நலமா. இதெல்லாம் ஒரு சந்தோஷம். தமிழ்நாட்டுக்காரன் எப்படி ஒரு முட்டாள நினைக்கிறா பாருங்க. திமுக காரத்தை அதெல்லாம் நினைக்க முடியும், வேற எந்த கட்சிக்காரனும் நினைக்க முடியாது. அன்புக்குரிய சோதரர்களை, ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் சொல்லி நாங்க தெருவில் நீ கேட்கறது தெரியுமா? இப்போ நடந்ததே மாநாடு பல்லடத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். போலீஸ் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஒரே ஒரு குவார்டர் பாட்டில் அங்க எடுக்கல. ஒரு குவார்டர் பாட்டில் நான் போய் சொல்லல, நீங்க கேட்டு பாருங்க. ஒரு சாராய பாட்டில் அங்க கிடையாது. தூய்மையான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த நாட்டை பரம்பரைக்கு கொண்டு போவது பாரதிய ஜனதா கட்சி. தாமரை சின்னத்துக்கு வாக்களிகள் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். நபரை சொல்லல, தாமரைக்கு போடுங்க ஓட்டு. ஏமாத்திரம் எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, கவுன்சிலர் யாருன்னு தெரியாம அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்காரனை வச்சிருக்கிறான். காசு கொடுத்தா ஓட்டு போடலாம் திமுக காரன் நினைக்கிறான். அந்த பாச்சா படிக்காதப்பா. இன்னி குடும்ப ஆட்சி இப்ப அல்ல, குடும்ப ஆட்சி இப்ப பேரம் பேத்தி கொள்ளு பேத்தனெல்லாம் வந்துட்டான். குடும்பாட்சி ஐயா ஸ்டாலின் குடும்பத்தில் மட்டும்தானே இருக்குது. திமுக காரன் ஒவ்வொருத்தனுடைய அந்த மாவட்ட தலைவர், எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் இப்ப எம்பி எலெக்ஷன் யாரெல்லாம் சீட் கேட்டிருக்காங்க? அப்பாவோட மகன் சீட் கேட்டிருக்காரு. அப்பாவும் பொன்முடியோட மகன். என்னங்க இது? திமுக காரன் போஸ்ட் ஒட்டுறோம், போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். இவன் பரம்பரை கட்சி, இவன் கூஜா தூக்குறோம், தூக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். அரவாக்குறிச்சியில ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர். அடுத்து இந்த நாட்டை ஆள போறது யார்? ஒரு விவசாயியின் மகன். இதாண்டா பாரதிய ஜனதா கட்சி. திமுக அப்படி ஒரு ஆளாக முடியுமா? ஆடு மேய்க்க வழி இல்லையா? ஆடு மேய்க்க வழி. ஆடுன்னு என்னன்னு தெரியாது. ஆடுன்னு என்ன தெரியும் உனக்கு? ஆடுன்னா கிண்டலும் கேலியும் நையாண்டிமா தமிழ்நாட்டுல. எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுனால குடும்பாச்சியாமா. எங்களுக்கு இந்த கொங்கு பகுதியில ஆடு என்பது உயிரா? ஆடு என்பது எங்களுடைய பரம்பரை சொத்து. எத்தனையோ வெள்ளசீலக்கார ஆத்தா எங்க ஊர்ல தாராபுரம் ஒட்டஞ்சத்திர பகுதியில ஆடு மேய்ச்சதா குழந்தை குட்டிகளை படிக்க வச்சிருக்குது. ஆடு மேய்ச்சதாண்டா கல்யாண காட்சி மூச்சிருக்குது. ஆடு மேய்ச்சதாண்டா நாங்கெல்லாம் சீர் செருப்பு பண்றோம். உனக்கு தமிழ்நாடு முழுக்க ஆடு மேய்க்கிறவன் இடிச்சுவானா தெரியுறானா? ஆடு மேய்ச்ச வந்து ஐபிஎஸ். ஆடு மேய்ச்ச வந்து ஐபிஎஸ். அன்புக்குரிய சோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். வாக்களிக்குவது முன்னாடி, உங்கள் முன்னாடி வாக்கு, நீங்க அந்த வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி சற்று சிந்தித்து பாருங்கள். சாராய கரபிடுறது நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, சாராயம் தான் இந்த நாட்டுக்கு தீண்டுன்னு நினைச்சேன். அப்புறம் கஞ்சா எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா விற்கிறதுல யாரு தெரியுங்களா? இந்த கஞ்சாவை ப்ரொமோட் பண்றது எல்லாம் இந்த சினிமாக்காரனுங்க. அவன் இருக்கிறான் ஒருத்தன் டார்ச் லைட் காரன். அவன் பாட்டு பாடுறான், என்ன பத்தல பத்தல குட்டி பத்தல குட்டியும் பத்தலன்னு சொல்லி. அந்த என்ன படம்? விக்ரம் படத்துல அந்த படம் வந்து வரலாறு காணாத ஓடிச்சாமா. ஏன்னா கஞ்சா விக்கிறான். அதே மாதிரி இன்னொருத்தர் கஞ்சா விக்கிற படம் எடுத்தா இப்போ விஜய் லியோ. என்னடா நக்கி பாக்குறான் நம்ம கஞ்சாவை. இவன் இந்த நாட்டை ஆளணுங்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. கஞ்சா, அபீம், ட்ரக்ஸ் இந்த சினிமாக்காரனை இந்த தமிழ்நாட்டுல சீரழிக்கிற மாதிரி வேற எவனும் சீரழிக்க முடியும். யாரா இந்த படத்தெல்லாம் வந்து பைனான்ஸ் பண்றான்னா ஜாபர் சாதிக்கு. ஜாபர் சாதிக்கு யாரா ஏஜென்ட்னா அமீர். அமீர் சொல்றான், தமிழனுக்கு யாரு கடவுள், யாரு கடவுள் இல்ல, நாங்கள் தமிழர்கள் தெய்வத்தை. ராமனை வந்து ஏய் வெங்காயம், நீ கும்பிடுற அல்ல எந்த ஊருக்காரரா?
நீ சொல்ற அந்த அந்த நீ சொல்ற மசூதியில ஓதக்கூடிய அந்த பாங்கு என்ன தமிழ்லயே ஓதுற? எங்களுக்கு வியாக்கியானம் எடுக்கிற அமீர் எப்பேற்பட்ட திருட்டு பையன் ஜாஃபர் சாதிக்க கூட்டு வந்துங்க. ஸ்டாலின் கூட நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறான். உதயநிதி ஸ்டாலின் கூட நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறான். கனிமொழி கூட நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறான். சினிமால இவன் பாரஞ்சித்து, அவன் பேரு நீங்க மாரி செல்வராஜ், ஒரு 2-3 பேர் இருக்கிறான். உதயநிதி ஸ்டாலின் அவர் பெரிய பைனான்ஸ் இருக்கு. அவரு கள்ள நோட்டு அடிக்கிறதோட பெரிய லெவல்ல பண்ணலாம் சினிமாவில். இந்த சினிமாவை இவனுங்க சீரழிச்சிருக்கிற அளவுக்கு உலகத்துல வேற யாரா சீரழிச்சிருப்பான்? அன்புக்குரிய சோதரர்களே, திமுக அட்ராசிட்டி தாங்க முடியாம தான் நரேந்திர மோடி தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறார் தமிழ்நாடு. இந்த அட்ராசிட்டி எப்படியாச்சும் தீரும். வாக்குறுதி கொடுத்தார் ஐயா நரேந்திர மோடி, நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் திமுக அனைத்து ஊழல்களும் ஒன்னொன்னா பொன்முடி காலி, செந்தில் பாலாஜி காலி, இன்னும் 2 பேர் ஐபிஎம் இருக்கிறாரு அந்த லிஸ்ட்ல, ஜெகத் ரட்சகன். யாரெல்லாம் இந்த நாட்டை சூறையாடுனானோ, யாரெல்லாம் கொள்ளையடிச்சானோ அவனுக்கெல்லாம் கண்டிப்பா ஜெயில கழிந்து உண்டு. அவன் மினிஸ்டர் ஆனாலும் சரி, அவன் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, அவன் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆட்சியிலே ஊழலுக்கு இடமில்லை, சாராயத்துக்கு இடமில்லை, கஞ்சாவுக்கு இடமில்லை, அபீமுக்கு இடமில்லை. இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சோராயிட்டு இருக்கிறான். ஒரு குடும்பத்தில் நான் பல மேடைகள்ல பேசியிருக்கிறேன். ஒரு குடும்பத்திலையும் சின்ன சின்ன குழந்தைகள் சாராயத்துக்கும் கஞ்சாவுக்கும் இப்ப என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு என்னமோ பெண்தடிங்கிறா, என்னமோ அது இதெல்லாம் திமுக காரனுக்கு தெரியுமா? இல்ல அமீர் மாதிரி நல்ல அடங்குவப்பா, இந்த அமீர் மாதிரி ஒரு நல்ல இந்த உலகத்திலே வேற யாரு இல்லைங்க. அயோக்கிய பையன். அன்புக்குரிய சோதரர்களே, அடுத்ததாக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர், இந்துக்களுடைய முதல்வர் தமிழ்துறை அர்ஜுன் சம்பத் அவர்கள்